படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து இளையராஜானுடைய மியூசிக் ரீரெக்கார்டிங்லாம் பின்னி எடுத்திருக்காரு. நீங்கள் அந்த 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 ஃபாரஸ்ட்டில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு 70-80 வயசில் நீங்கள் வந்து பின்னி எடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். காதல் காட்சிகளுக்கு அவருக்கு சொல்லவே தேவையில்லை. அது எங்கே சைலண்ட் விடணும், எங்கே வந்து மியூசிக் போடணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதை ரொம்ப பண்ணியிருக்காரு. சூரி நம்ம பேசவே விட்டோம். பட்டு சூரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் கதை போகும். சூர்யா அவர் கொடுத்த பாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. கிளைமேக்ஸில் மக்களுடைய இதுக்கே விட்டுறாங்க. அவர் என்ன ஆனாருங்கிறத மக்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுறாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, எனக்கு இப்படி ஒரு வேலையை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா தன்னுடைய வேலையை விட்டுட்டு போகிற மாதிரியாக தான் அந்த காட்சி அமைப்புகள் முடியுது. படம் பார்க்குறப்ப ஓவராலாக எல்லாருக்கும் இந்த சமுதாயத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் பங்களிப்பு இருக்கணும். நம்மளுடைய பங்களிப்பு, இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தொடர மாதிரியான ஒரு படம்.